ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து இதுல வந்துட்டு நம்மளுடைய டேட்டா ஃபீல்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு மேல நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டேபிள் நேம் டேட்டாபேஸ் நேமும் கிரியேட் பண்ணிட்டோம். டேபிள் நேமும் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் கிரியேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே PHP கோட்ல பண்ணிட்டு அதை எப்படி இங்க இருந்துட்டு எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், டிபி கனெக்ஷன் வந்து PHP கோட்ல இருந்து எப்படி கனெக்ட் பண்ணன்றது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டிபி கனெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ டேட்டாபேஸ் அப்படியே இங்க இருந்துகிட்டே கிரியேட் பண்ணிட்டு டேபிளையும் அதே மாதிரி இங்க இருந்துகிட்டே கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் வெயிட். I'm sorry, just wait. ஓகே ஓகே. இதுல நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிரியேட் டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. இதுல வந்து சர்வர் நேம் எல்லாமே கொடுத்தாச்சு, யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணணும், அப்புறம் தான் வந்து டேட்டாபேஸை வந்து கிரியேட் பண்ண முடியும் இங்க இருந்துகிட்டு. ஓகேங்களா? ஸோ கோட் மூலயமா இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ண முடியும். ஸோ அதுல பண்ண மாதிரியே தான் இதுல வந்து ரூட். ஓகேங்களா? சாரி, டவர் ப்ராப்ளம். ஓகே, இப்போ ஆடிபிளா இருக்கா எல்லாருக்கும்? ஓகே. நவ் இப்போ வந்து இதுல கனெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப் கிரியேட் டேட்டாபேஸ். கிரியேட் டேட்டாபேஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், கிரியேட் டேட்டாபேஸ் மை டிபி. இந்த இடத்துல வந்து நம்ம டேட்டாபேஸோட நேம், இதுதான் நம்மளுடைய கோட். ஓகேங்களா? கிரியேட் டேட்டாபேஸ் இதுதான் நம்ம அப்படியே போடணும். இது நார்மல் SQL வேரியபிள் நேம் தான். கிரியேட் டேட்டாபேஸ்ன்னு போட்டுட்டு எந்த நேம் நீங்க அங்க கிரியேட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மை டிபின்னு போட்டிருக்கலாம். இப்போ வந்து அங்க டெமோன்னு ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, மை டிபினே ஒன்று இருக்கட்டும். மை டிபின்னு ஒன்று கிரியேட் ஆகட்டும். கனெக்ஷன் குறி. ஓகே, இதெல்லாம் எதுக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போட கனெக்ஷன்ஸ் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா டேட்டாபேஸ் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி நமக்கு மெசேஜ் வரும். அப்படி இல்லைன்னா எரர் கிரியேட்டிங் டேட்டாபேசஸ்ன்னு சொல்லிட்டு இதுல 2 மெத்தட் இருக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகணும், கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ கனெக்ஷன்ல ஃபெயில்ட் ஆச்சுன்னா நமக்கு இந்த எரர் வரணும். இதெல்லாம் எதுக்கு இப்படி நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, இப்போ நம்ம கனெக்ஷன்ல எரர் தப்பு பண்ணியிருக்கோமா, இல்லை வந்து கிரியேட்டிங்ல வந்து எரர் தப்பு பண்ணியிருக்கோமான்ற மென்ஷன் பண்றதுக்காக இது கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓகேங்களா? கனெக்ஷன் எரர்ன்றதை இங்க போட்டுட்டு கனெக்ஷன் க்ளோஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, டேட்டாபேஸ் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி நமக்கு மெசேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதில் போயிட்டு மை டேட்டாபேஸஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே,
கிரியேட் ஆயிடுச்சா? உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். மை டிபி ஓகேங்களா? மை டிபி இதுல வந்து இப்போ டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கோட் மூலயமா இங்க இருந்துகிட்டே நம்ம வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இது வந்து கோட் மூலயமா பண்ணிட்டோம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு நான் உங்களுக்கு சொன்னேன் அப்பவே. ஒரு ஃபேஸ்புக் இது மாதிரி பெரிய பெரிய சோஷியல் மீடியா நெட்ஒர்க்ஸ்லாம் வந்து தானாவே நம்மளுடைய டேட்டாபேஸ் ப்ரொஃபைல் பிக்சர்லாம் கொடுத்துட்டு நம்ம அப்லோட் பண்ணக்குள்ள தானாவே டேட்டாபேஸ் கிரியேட் ஆகுது இல்லையா? ஸோ அது மாதிரி டைம்ல வந்து இது மாதிரி கொடுத்துட்டு நமக்கு டேட்டாபேஸ் என்னென்ன டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆகணுமோ அது கிரியேட் பண்ணிடுவாங்க. இங்க இருந்துகிட்டே தனித்தனியாக டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? அப்புறம் டேபிள்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம கிரியேட் பண்றதுன்னு நான் சொல்றேன். ஓகே, டேபிள்ஸ் மட்டும் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும் எல்லாமே. ஓகே, சேம் ப்ரொசீஜர் தான். லாஸ்ட்டாக என்ன சொன்னா கனெக்ஷன்ஸ்க்கு நான் என்னென்ன பண்ணணும் அதே மாதிரி தான் இதுலேயும் நான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா? கனெக்ஷனுக்கு சேம் மெத்தட்ஸ். ஓகே, இதை நான் சேவ் பண்ணல, அதனால எனக்கு கலர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலை. நான் இப்போ சேவ் பண்ணிடுறேன். டிபி டேபிள். ஓகே ஓகே, இது புரிஞ்சிருக்குங்கிறேன். இதுல இருந்து நான் வந்து கனெக்ஷன்ஸ் பண்ணிட்டேன். கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஒன் வந்து கிரியேட் டேபிள் மை கெஸ்ட் ஓகேங்களா? அப்போ அந்த டேட்டா பேசஸ்க்குள்ள வந்து மை கெஸ்ட் அப்படின்ட்டு கிரியேட் ஆகும். இந்த டேபிள்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீல்ட்ஸ் வந்து எப்படி அவங்க செட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, இதுல வந்து ஐடி ஓகேங்களா? ஐடி ஐடினா நமக்கு நான் சொன்ன மாதிரி சீரியல் நம்பர் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன் இல்லையா? பிரைமரி கீ செட் பண்றதுக்கு அவங்க ஐடின்னு போட்டிருக்காங்க. ஐடி போட்டுட்டு சேம். அப்புறம் வந்து டேட்டா டைப் வந்து நம்ம அப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஐடி அதுக்கான ஃபீல்ட் நேம் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து டேட்டா டைப் நேம்ஸ் அதே மாதிரி போட்டுக்கணும். அதுக்கான லென்த் வேல்யூஸும் நம்ம வந்து இது மாதிரி ப்ராக்கெட்ல ஓப்பன் பண்ணிட்டு இது கரெக்டாக கொடுத்துடணும் ஓகேங்களா? அப்புறம் தேர்ட் ஒன் வந்து என்ன பண்ண போறோம், அன்சைன்ட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பிரைமரி கீ ஓகேங்களா? இதுதான் என்னோட வேல்யூ, கோடான வேல்யூ. இதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி பிரைமரி கீ செட் பண்றதுக்கான ஒரு கோட்ஸ். இது வந்து இப்போ ஒரு ஃபீல்ட்ஸ் வந்து செட் ஆயிடுச்சு ஓகேங்களா? ஒரு ஃபீல்ட் செட் ஆனதுக்கப்புறம் கமா சென்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் வந்து செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நேம்க்கு வந்து என்ன டேட்டா டைப், அப்புறம் வந்து நாட் நல்னா நான் சொன்ன மாதிரி பிரைமரி கீ அதெல்லாம் இல்லைன்றதால நாட் நல் செட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் நேம் வேர்க்கர் போட்டு நாட் நல். இமெயிலுக்கு ஸோ அதே மாதிரி ஓகேங்களா? அப்புறம் ரிஜிஸ்டர் டேட், இது வந்து டைம் ஸ்டாம்ப்னா என்னன்னா டேட்டுக்கு வந்து டேட்டா டைப் வந்து டைம் ஸ்டாம்ப் தான் செட் பண்ணுவாங்க. இதுல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுல ஒரு ஒரு காலம் வந்து ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். டேட் டேட்டு, இதுல டைம் வந்து டைம் ஸ்டாம்ப் டைம் ஸ்டாம்ப் செட் பண்ணக்குள்ள வந்து நமக்குடைய டேட் டைப்ல நமக்கு செட் ஆகும். வேல்யூஸ் ஸ்டோர்ஸ் எல்லாமே ஸ்டோர்ஸ் ஆகும், டேட்டாஸ் எல்லாமே ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு டேட்டா டைப்பும் நான் இதில் சொல்லிடுறேன். இன்னொரு டேட்டா டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஓகே, ஸ்டேட்டஸ் வரல நினைக்கிறேன். ஃபைல் சேவ் பண்றதுக்கு நமக்கு வந்து
இதுல எது எரர் சொல்லிட்டு சேம் ஃபைல் சேவ் பண்றதுக்கும் டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதுல டிஃபால்ட் கரண்ட் டைம் ஸ்டாம்ப் ஆன் அப்டேட் கரண்ட் டைம் ஸ்டாம்ப். ஓகேங்களா, கரண்ட் டைம் ஸ்டாம்ப்னா நம்மளோட கரண்டா என்ன டைம் இருக்கோ அதை நமக்கு செட் பண்ணி கொடுக்கும். கரண்ட் டைம் ஸ்டாம்ப் டைமு டேட்டு எல்லாமே கரெக்டாக எடுத்து வந்து கொடுத்துரும். ஓகேங்களா, டேட்டா பேசஸ்ல. நெக்ஸ்ட் வந்து இப்போ இதே மாதிரி கனெக்ஷன்ஸ்க்கான ஒரு கோட்ஸ் ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு. ஓகேங்களா, ரன் பண்ணி காமிக்கிறேன். எரர் கிரியேட்டிங் டேபிள் கரெக்ட், இதை சொல்ல நினைச்சேன். நம்ம வந்து ஏன் எரர் கிரியேட்டிங் டேபிள் வருதுன்னா, நோ டேட்டா பேஸ் செலக்டட். ஓகேங்களா, ஏன்னா வந்து நம்ம டேட்டா பேசஸ் இன்னும் எந்த டேட்டா பேசஸ்குள்ள போயிட்டு அந்த டேபிள் வந்து கிரியேட் ஆகணுன்றதை நான் இதை சொல்லவே இல்லை. ஓகேங்களா, ஸோ இப்போ அதுதான் இப்போ நம்ம மெயினானது. இப்போதைக்கு நம்ம இதில் நீங்களே பார்த்துருக்கலாம், இது டேபிள்ஸ் மட்டும், டேபிள் நேம் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இது டேட்டா பேஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் எதுவும் போடவே இல்லை. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது ஒர்க்கு பார்த்தீங்களா, டிபி, இதுக்கு ஒரு நான் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், டிபி நேம் கிரியேட் பண்ணுறேன். பண்ணிட்டு டிபி நேம் நம்ம என்ன கொடுத்தோம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல, டிபி நேம் வந்து மை டிபி. ஓகே, அந்த இதில் வந்து நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், மை டிபி. ஓகேங்களா, ஸோ அப்போ இதுதான் இதில் வந்து நம்ம கனெக்ட் ஆகணும், ஸ்ட்ரெயிட்டாக டிபி நேமில் போயிட்டு நமக்கு கனெக்ட் ஆகணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகே, இப்போ டிபி கூட ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் ஆகும், அப்புறம் அதுக்கப்புறம் டிபி கூட ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகிடும். இப்போ நான் ஓகே, ஓகே, ஓகே. நான் சொன்ன மாதிரி தான் மை டிபி நீங்கள் போட்டிருக்காங்க இல்லையா, நம்மளுடைய மை டிபி வந்து டிபி இதுதான் நேமு, டேட்டாபேஸ் நேம் கொடுத்துட்டு அதோட நேம்ஸ் வந்து இங்கே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ டிபி கூட ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம டேபிள்ஸ் நேம் மட்டும் இங்கே போட்டு மென்ஷன் பண்ணிட்டு ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துடணும், கொடுத்துட்டு ரன் பண்ணுறோம். ஓகே, ஐ எம் சாரி, இதில் நான் யூசர் நேம் மாற்றலை. ஓகே, இப்போ வந்து டேபிள் மை கெஸ்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்ட்ல போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து மை டிபிக்குள்ள நம்ம மை கெஸ்ட்ன்ற ஒரு டேபிள்ஸ்குள்ள நம்ம எல்லா டேபிள்ஸும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இதோ கிரியேட் ஆகி இதை வந்து பார்த்தீங்களா மை கெஸ்ட்னு சொல்லிட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸ்ட்ரக்சர். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஐடி வந்து பிரைமரி கீ செட் ஆயிடுச்சு. பிரைமரி கீக்கு தான் நம்ம வந்து இன்ட்டு எல்லாமே கொடுத்துட்டு அன்சைன்ட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பிரைமரி கீ நம்ம செட் பண்ணோம். அது வந்து இங்கே நம்ம பிரைமரி கீ நம்ம செட் ஆயிருக்கு, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வந்துருக்கு.
நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் டைப்ஸ் வந்து வேர்கர் 30 கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வேர்கர் 30 ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இருக்கும் சேம் அதே தான். அப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து டைம் ஸ்டாம்ப் கொடுத்தோம் நம்ம ஆன் அப்டேட் கரண்ட் டைம் ஸ்டாம்ப். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து டேபிள் டேட்டாபேஸ் நேம் கிரியேட் பண்ணிட்டோம். டேபிள் நேமும் வந்து இங்கே இருந்துக்கிட்டே நம்ம வந்து டேபிள் நேம் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே டேட்டா ஒரு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபீல்ட்ஸோடைய நேமு அதுக்கான வந்து ஒரு இதுதான் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். டேட்டாபேஸ் நேம் டேபிள் நேம்ன்றதை கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ டேட்டாஸ் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணணும். ஒவ்வொருடைய டேபிள் நேமை மென்ஷன் பண்ணி எந்தெந்த ஃபீல்ட்ஸ்குள்ள நம்ம கரெக்டாக இன்சர்ட் பண்ணணும். அதுதான் இதுக்கு மேலே இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேலே நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, அப்புறம் அப்டேட்டு, டெலீட், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கிரியேட், ரீட், அப்டேட், ரூட் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா. கிரியேட்டு, ரீடு, அப்டேட்டு, டெலீட். ஓகேங்களா. இப்போ வந்து இது எல்லாமே கிரியேட்னா இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே பேசிக் தான். இப்போ பிஹெச்பிலேருந்து கூட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கனெக்ஷன்ஸ், டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் பார்த்தோம். டேட்டாபேஸ் கிரியேஷன், அப்புறம் வந்து டேபிள் கிரியேஷன். ஓகேங்களா. இப்போ வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹேண்ட்மேடாகவும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பிஹெச்பி கோட்ல இருந்து டைரக்டா அதை கனெக்ட் பண்றதும் பார்த்தோம். ஓகேங்களா. இப்போ வந்து எப்படின்னா ஒரு டேட்டாவை எப்படி எடுத்துட்டு போயிட்டு கிரியேட் பண்றது, நெக்ஸ்ட் வந்து எப்படி அந்த டேட்டாவை நம்ம வந்து ரீட் பண்ணி பார்க்கறது. ரீட் பண்ணி மீன்ஸ் நம்மளுடைய அப்டேட் பண்ணி நம்ம டேட்டாஸ் ஆல்ரெடி இருக்கான்னு ரீட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணி பார்க்கறது. டிஸ்பிளே பண்ணி பார்க்கறது நம்ம டைரக்டா இந்த கோர்ஸ்ல வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கறது கிடையாது. இதோ இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கறது ஃப்ரண்ட் எண்ட்ல நம்மளோட டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி எப்படி எடுத்துட்டு வந்து நம்ம டேட்டாவை நம்ம அப்டேட் பண்ணி பார்க்கறது. ஓகேங்களா. ஸோ அதுதான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்டேட்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது நம்ம தப்பா பண்ணிட்டோம். சிம்பிளா சொல்ல போனால் நம்ம ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை அப்டேட் பண்ணிட்டு திரும்பி இன்னொரு ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட் பண்றோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்க அப்டேட் பண்ணிட்டு நமக்கு அதே மாதிரி ஒரு வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். நம்ம மாத்தினது எல்லாமே இங்க வந்து காமிக்கும். அப்புறம் டெலிட் பண்ற ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணிடுவோம். ஓகேங்களா. இதுதான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண போறோம். கிரியேட் இன்சர்ட் டேட்டா சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி நம்ம கனெக்ட் பண்றதுன்னு டிவி வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிடணும். சேம். அதுக்கப்புறம் எந்த டேபிள்ஸ்ல நம்ம எடுத்துட்டு போயிட்டு நம்ம போட போறோம்ன்றதை மட்டும் நேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கரெக்டா அதுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகேங்களா. இப்போ அது ஒரு சின்னதா ஒரு ஓவர் மட்டும் பார்க்கலாம். ஓகே. இதுல சொன்னோம் இல்லையா, அது சேம். யூசர் நேம் வந்து ரூட் தான். சரி, ஓகே. இதுக்கு இப்போ பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, இதுல இருந்து ஏதாவது எனி டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்னா எனக்கு சாட் மெசேஜ் பண்ணுங்க. அப்படியே டவுட்ஸ் ஒரு கிளியர் பண்ணிடலாம். எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸா? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்சர்ட் டேட்டாக்கு வந்து கொரிஸ் இதுதான். இந்த கொரிஸ் போட்டு தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போறோம். என்ன கொரிஸ்னா இன்சர்ட் இன்டூ, சிம்பிள். அதே சிம்பிளா தான் இருக்கும். இன்சர்ட் இன்டூ, அப்புறம் அதே மாதிரி அப்டேட்டுக்கு வேற மாதிரி இருக்கும். அப்டேட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம். ஓகேங்களா. டேபிள் நேம் எந்த இப்போ வந்து இதுல நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கனெக்ஷன். நெக்ஸ்ட் எந்த அந்த கனெக்ஷன்ஸ்குள்ள எந்த டிபி நேம்ன்றதுனால டிபி வரைக்கும் நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டேபிள் நேம். அந்த டேபிள் நேம் இங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இந்த டேபிள் நேம் மென்ஷன் பண்ணிட்டு அந்த டேபிள்குள்ள நீங்க ஒரு ஃபீல்ட்ஸை கரெக்டா செட் பண்ணணும். இதுக்கு மேல தான் நமக்கு இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஒரு மை டிபின்ட்டு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா. இது இருக்கு பாத்தீங்களா, மை டிபின்னு சொல்லிட்டு. இந்த மை டிபியோட டேபிள் நேம் ஃபர்ஸ்ட் நம்ம போய் ரீட் பண்ணணும். என்னென்ன ஃபீல்ட் நேம் நம்ம கொடுத்துருக்கோன்றத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்ன்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இதுதான் வந்து இங்க நம்ம கரெக்டா போடணும். இதுதான் வந்து ஃபீல்டோட நேமை வந்து கரெக்டா போட்டுட்டு அப்பதான் வந்து நம்மளோட டேட்டாஸ் வந்து கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு அந்த ஃபீல்ட்ல போயிட்டு சேவ் ஆகும். ஓகேங்களா.
ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐடி. ஃபர்ஸ்ட் கேட்கலாம், நீங்க வந்து இதுல மாத்தி மாத்தி நீங்க டேட்டாபேஸ் நேம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டேட்டாவும் மாறி மாறி போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். ஸோ வந்து அதுல என்ன ஆர்டர் இருக்குதோ அதே ஆர்டர் கொடுக்கணும். ஓகேங்களா? இல்ல மாத்தி மாத்தி கொடுக்கலாம்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் நேம் இங்க கொடுத்துட்டு இங்க மாத்தி கொடுத்தீங்கன்னா, ஸோ அதே ஆர்டர்ல தான் இங்கேயும் நீங்க டேட்டாவை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இது மாதிரி ஆர்டர்ஸ் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு தான் வந்து ஆர்டரா கொடுப்பாங்க. ஓகேங்களா? வெஜிடேட் கரெக்டா கொடுக்கணும். இந்த நேம்ஸ் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் நமக்கு ஃபீல்ட் கொரிஸ் போயிட்டு கரெக்டா சேவ் ஆகாது. ஓகே. இப்போ வந்து இங்க ஃபீல்ட் நேம் வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து டேட்டா. ஐடிக்கு வந்து என்னன்னா ஆட்டோ இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ வந்து நமக்கு அதுக்கு வந்து வேல்யூஸ் கொடுக்க தேவையில்லை. நமக்கு என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டா நம்ம அதுக்கு வேல்யூஸ் கொடுக்க தேவையில்லை. அது தானாவே அதுலேருந்து அப்டேட் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்துட்டு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜான். ஓகேங்களா? ஐடி வந்து தானா நம்ம கொடுக்க தேவையில்ல, தானா அதுவே எடுத்துக்கும். நோ ப்ராப்ளம். ஜான் இதுலேருந்து எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் நேம் ஜான், லாஸ்ட் நேம் ஓகே, இமெயில் ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டேட். டேட் வந்து இன்னொரு டேட்டே நான் கொடுக்குறேன். ஓகே. இதுல இன்னும் என்ன சொல்றேன்னா, டேட் நம்ம கொடுக்க தேவையில்ல. ஏன் டேட் கொடுக்க தேவையில்லைன்னு நான் சொல்றேன். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன். ஆன் அப்டேட் கரண்ட் டைம் ஸ்டாம்ப். அதாவது இந்த டேட்டா இருக்கு பாத்தீங்களா? இப்ப நம்ம இந்த டேட்டாவை வந்து நம்ம டேட்டா பேஸ்ல அப்லோட் பண்ண போறோம். ஓகேங்களா? இன்சர்ட் பண்ண போறோம். அந்த இன்சர்ட்டோட டைமிங் நம்ம இப்போதைக்கு இந்த ஒர்க் பாத்தீங்களா, அந்த டைமிங்ஸ் அப்படியே வந்து அங்க வந்துடும். தானாவே அப்டேட் ஆயிடும். அதுக்கு தான் வந்து நான் சொன்ன மாதிரி டைம் ஸ்டாம்ப்ன்ற டைப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டைம் ஸ்டாம்ப் அப்டேட் கொடுத்தோம்னா நம்ம தானாவே அப்டேட் ஆயிடும். நம்ம டைம் கொடுக்க கூடாது. ஏன்னா வந்து அது எந்த டைமிங்ல அப்டேட் ஆகுதுன்னு தானாவே கம்ப்யூட்டர்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம டைம் ஸ்டாம்ப் வந்து அப்டேட் கொடுத்துருக்கோம். எஸ், டிஃபால்ட் வேல்யூ இஸ் செட். ஏன்னா வந்து கரண்ட் டேட் வந்து நம்ம வந்து கரெக்டா போட மாட்டோம். கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோ ஜென்ரேட் பண்ணி நமக்கு கரண்ட் டேட், கரண்ட் டைமிங் எல்லாமே வந்து நமக்கு செட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்லாமே நியூ ரெக்கார்டு கிரியேட்டர் செட் பண்ணி ஓகே. இப்போ நம்ம எல்லாமே கரெக்டா பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். இன்சர்ட் இன்டு மை கெஸ்ட்ல வந்து என்னென்ன எரர்ஸ், இவன் எரர் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே. ஆமா, கிவ் ஐடி கொடுக்க கூடாது. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஐடி வந்து செட் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து அது வந்து பிரைமரிக்கு இப்போ வந்து தானா ஜென்ரேட் ஆயிடும். தானா வந்து அதுக்கு வந்து நம்பர்ஸ் எல்லாமே செட் ஆயிடும். ஓகேங்களா? ஸ்டார்டிங் நம்பர்.
அதுக்கு தான் தனியா இண்டிவிஜுவலா வந்து ஐடின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், அதுவே வந்து தானா வந்து 1ன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் அது 1, 2, 3ன்னு சொல்லிட்டு தானா இன்கிரிமெண்ட் ஆகிடும். நம்ம குடுக்குற டேட்டாஸ் ஒவ்வொன்னுத்தையும். ஓகேங்களா? 0ல இருந்து ஆரம்பிக்காது. ஏன்னா பிரைமரி கீக்கு வந்து நல் வேல்யூஸ் கிடையாது. அதுக்கு நம்ம சொன்ன மாரி. ஓகே, ஓகே. எஸ். இப்போ வந்து ஐடியும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டும் வந்து தானா அங்க அப்டேட் ஆயிடும். ஸோ வந்து இங்க நான் வேல்யூஸ் வந்து குடுக்கல. ஓகேங்களா? ஸோ இது குடுத்திருக்கிற வேல்யூஸ் மட்டும் கரெக்ட்டா அப்டேட் ஆச்சுன்னா, அங்க தானா வந்து அப்டேட் ஆயிடும். சேவ் பண்ணல. எஸ். ஓகே. இப்போ வந்து நியூ ரெக்கார்ட் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. இப்போ வந்து நம்ம அதில போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இதோ வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ வந்து ஐடி வந்து தானா நான் சொன்ன மாரி 1 கிரியேட் ஆயிடுச்சு. நேம் வந்து ஜான் டோ. அதோட இமெயில் ஐடி. நான் சொன்ன மாரி ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து டேட்டோட, டைமோட எல்லாமே வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ வந்து ஒரு டேட்டாவ வந்து நம்மளால ஒரு பிஹெச்பி கோட் இங்க இருந்துகிட்டே இருந்து வந்து டேட்டா பேஸஸ்ல ஒரு டேட்டாவ குடுத்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து அப்டேட்டு. அப்டேட் அப்டேட்ன்ற சாரி ரீட். ஓகே. ஓகே. இப்ப ரீட்ல வந்து நம்ம என்னன்னா, இப்போ கெட் லாஸ்ட் ஐடி. ஓகே. ஓகே. இன்சர்ட்லயே வந்து இன்சர்ட் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் குடுக்குறது ஒரு கிளான்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. ஆ மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ்னா இப்ப நம்ம குடுத்தோம் இல்லையா? சேம். ஆ ஒண்ணு ஒன்ஸ் குடுத்தோம். அகைன் ஒரே இதுல வந்து மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு சேம் அதே தான். எஸ்கியூஎல் குடுத்துட்டு எஸ்கியூஎல் குடுத்துருக்காங்க. சேம் அதே மாரி குடுத்து நம்ம மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் குடுத்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் செலக்ட் டேட்டா. செலக்ட் மீன்ஸ் ரீட். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு டேட்டாவ செலக்ட் பண்ணி நமக்கு கெட் பண்ணி காமிக்கும். ஸோ அது மாரி நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே. செலக்ட்க்கு கொரீஸ் என்ன வரும்னா, செலக்ட் காலம் நேம். எந்த காலம் டேபிள்க்குள்ள எந்த காலம்னு வந்து நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து விசிட் பண்ண போறீங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி பார்க்குறீங்க, உங்களுடைய இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி பார்க்குறீங்க. அது மாதிரி தான் ஒரு ஒரு டேட்டாஸ்க்கும் ஒரு ஒரு காலம் செட் பண்ணி ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து எந்த காலம்ஸ் நேம் செட் பண்ணி நீங்கள் டேபிள் நேம்லேருந்து பார்க்க போகிறீங்க அப்படின்றது பார்க்கலாம். இதுதான் குறி சிம்பிள் செலக்ட் அதோட காலம் நேம் ஃப்ரம் எந்த டேபிள் நேம்ஸ்லேருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்றத இது கொடுக்கணும். அவ்வளோதான் புரிஞ்சிச்சு. ஒரே ஒரு ரிகர்ஷன் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, சேம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் என்ன செலக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்கன்னா ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃப்ரம் மை கெஸ்ட் சேம் அதே வந்து நம்மளுடைய டேபிள்ஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து ரிசல்ட் வந்து ஓகே, இது வந்து ஒரு செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க கனெக்ஷன் எரர்ஸ்க்காக. நெக்ஸ்ட் வந்து ஓகே, இப்போ வந்து இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ரோஸ் வந்து இல்லைன்னா நமக்கு வந்து எரர் காமிக்கணும் இல்லையா? ரோஸே இல்லாமல் அதில் நமக்கு ஒரு டேட்டாவே அதில் இல்லாமல் நம்ம செக் பண்ண காமிச்சோம் அப்படின்னா நமக்கு எரர்ஸ் வரணும். ரிசல்ட் நமக்கு எப்படி வரணுன்றதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வைல் ரோ வந்து ஃபெச் அசோசியேட் ரிசல்ட். ஓகே, இப்போ வந்து அந்த ரோஸ் வந்து ஃபெச் பண்ணி நமக்கு காமிக்கும் ரிசல்ட்டை. எப்படி நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கணுன்றதை நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டேட்டா பேஸ்க்குள்ளே போய் நம்ம டேட்டாஸை பார்க்க போகிறது கிடையாது. நம்ம இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் எண்டில் நம்ம ஃபெச் பண்ணி நம்ம டேட்டாவை எடுத்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்ம எப்படி பார்க்கணுன்றது தான் இப்போ நம்ம கோட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கான கொரி தான் இது. இப்போ நம்ம ரோஸ் வேல்யூஸ் கொடுத்துட்டு மை எஸ்கொலை ஃபெச் அசோசியேட் ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு மெயின் மெத்தட். ஓகேங்களா? இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் நம்ம மை எஸ்கொலை ஃபெச் அசோசியேட் கொடுத்துட்டு இதில் வந்து ரிசல்ட் அதுக்கான வேரியபிள் நேம் கொடுத்துருக்காங்க. மை எஸ்கொலை கொரி இதில் எதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செக் பண்ணணும். இங்கே போயிட்டு இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் செக் பண்ணிட்டுக்கு அப்புறம் தான் இந்த ரிசல்ட்டுக்குள்ள வந்து ஸ்டோர் ஆகும். இந்த ரிசல்ட்டை அதுக்கப்புறம் இங்கே வந்து கால் பண்ணுறோம். புரியுதுங்களா எல்லாருக்கும்? சரிங்களா? ஸோ இப்போ வந்து மைஎஸ்கிளை இதுலேருந்து ஃபெச் பண்ணுது. எப்படி ஃபெச் பண்ணி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணுன்றது தான் இது வந்து ஃப்ரண்ட் எண்டோட வேலை. ஃப்ரண்ட் எண்ட் மீன்ஸ் நம்ம டிசைன் பண்ணி நமக்கு இப்போ டேட்டாஸ் உங்களுக்கு நான் அது டேட்டாஸ் வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஐடி. ஓகேங்களா? இது வந்து ஐடி நம்ம மெசேஜ் எப்படி வரணுன்றதுக்கான டிசைன்ஸ் மாதிரி. ஐடி ஈக்குவல் டு ரோ ஐடி. ஓகேங்களா? ரோ இதுனா இதில் வந்து நமக்கு டேட்டா ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆனது வந்து எப்படி வரணும் ஐடி, நெக்ஸ்ட் நேம், அப்புறம் வந்து லாஸ்ட் நேம். ஓகேங்களா? இதில் நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் இருக்கு இல்லையா, அதையும் கொடுத்துட்றேன். ரன் பண்ணுறேன். சாரி, இதில் நான் இதுக்கு கொண்டு வரலை.
registration date. Any doubt அப்படியே கேளுங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. No doubts. Okay, is it finished? அண்ணா